ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், தினமணி பிப்ரவரி 26. இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மேஜர் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும், பாலிட்டிலேருந்து வரும். ஸோ இன்னைக்கு நல்லக்கண் ஐயா அவர்கள் இறந்ததுனால ஏகப்பட்ட நியூஸ் அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம், ஜென்ரலாக வேணாம் அவங்கள பற்றி நம்ம பேசிக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பற்றி ஒன்றும் கேட்க போகிறதில்ல. நமக்கு தினமணி கொஷின் பேப்பர் சம்மந்தமாக, எக்ஸாம் சம்மந்தமாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்த நியூஸ் பேப்பர். ஸோ இது ஒன்று மட்டும் என்னென்னா, இவங்களுக்கு வயசு இப்போதைக்கு 102. ஆக்சுவலாக இவங்க பிறந்த வருஷம் 1925. இப்போ வருஷம் என்ன 2026 அப்படிங்கிறப்போ 101 வயசு முடிஞ்சிருச்சு. 102 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக போன வருஷம் ஏதோ இடறி விழுந்ததுனால அப்போலேருந்து வந்த உடல்நல குறைவுனால தான் அவருக்கு இப்போதைக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இறந்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இது தெரிஞ்சால் போதும். இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், மூத்த தலைவர், சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொழி போராட்டமும் நடந்திருக்கு. கம்யூனிஸ்ட் காமராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க எளிமையினால, உண்மையினால, பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு கரப்ஷனும் பண்ணாம ஒரு தெளிவான ஒரு ஆளா வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு நல்லகண்ணோட வாழும் கோல்டுமேன் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ அவங்க மறைஞ்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னா ஃபாரின்ல நமக்கும் என்னென்ன இருக்கு. இன்டர் ஸ்டேட் ரிலேஷன் வேற, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வேற. ஸோ மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு 2 நாள் பயணமா போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அங்க இருக்கிற பாராளுமன்றத்துல ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாராளுமன்றத்துல ஒரு இந்திய பிரதமர் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க உயரிய விருதான இஸ்ரேல்ல உயரிய விருதும் வழங்கியிருக்கிறாங்க. இவர் அங்க என்னத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிற, அதாவது காசா பகுதியில நடக்கிற, ஈரான் பகுதியில நடக்கிற, அந்த பாலஸ்தீன பகுதியில நடக்கிற போர்களை நிறுத்தணும். ஏன்னா அதனால மிகப்பெரிய துயரம் யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட ஒரு உரை ஆட்டியிருக்கிறாங்க. ஸோ அதையும் இங்க பேசுன பார்க்கணும். எங்க உரையாட்டினாங்கன்னு கேட்பாங்க. ஓகே, இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, இஸ்ரேலோட பார்லிமெண்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் பாலஸ்தீன பார்லிமெண்ட் நேம் என்ன. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இஸ்ரேலோட நாடாளுமன்றத்தோட பெயர் என்ன, பாலஸ்தீனோட நாடாளுமன்ற பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதுல உயரிய விருது வழங்கி இருக்கிறாங்க, அதையும் கேட்பாங்க. ஓகே, இதுல இப்ப இஸ்ரேலோட பார்லிமெண்ட் நேம் என்ன அப்படின்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு. அரபு மொழியில கினீசெட். இதுதான் இதோட நமக்கு ஆன்சர் வர்றது. ஓகே, அதுக்கப்புறம் இரண்டாவது இதுல என்னன்னா, இதுவும் இன்டர்நேஷனல் நியூஸ் தான். நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்க போறது எப்படின்னா, இப்போதைக்கு அமெரிக்கா அதிக வரி விதிச்சுக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் நமக்கு 18% குறைக்க போறதா சொல்லியிருந்தாங்க. சீனாவுக்கு ஆல்ரெடி 150% போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க 50% வரி போட்டதுக்கு அப்படின்னா, ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் அதனால சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல ஒரு மின்னணு சாதனம் தயாரிக்க, அதாவது சூரிய மின்னணு சாதனம் தயாரிக்க அதிக மானிய விலை போட்டு நம்ம தயாரிக்கிறோம். ஸோ இதுல இருந்து வெளியேற்றம், அதாவது ஏற்றுமதி செய்யும் போது அவங்க இறக்குமதிக்கு வரி அதிகமா போட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நிறைய சலுகைகள் மூலியமா செய்யறதுனால அதுல தரம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் சூரிய மின் உற்பத்தி. இதுல சூரிய மின் உற்பத்தி அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா இந்த லுமினாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் இந்த சூரிய மின் உற்பத்தி சாதனங்கள். இதுல ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த பிளேட்டு, அந்த போட்டோ வால்டிக், அதுதான் மெயின். ஸோ அதை தான் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யறோம், அவங்க இறக்குமதி செய்யறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா, கிறிஸ்டலின் சிலிக்கான் போட்டோ வால்டிக். நமக்கு தெரிய வேண்டியது இதுதான். கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய மின்சக்தியில யூஸ் பண்ற அந்த பிளேட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுதான் கிறிஸ்டலின் சிலிக்கான் போட்டோ வால்டிக். இது அதிகமா எங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா, சைனால இருந்து, நம்ம இந்தியால இருந்து தான். சைனா மட்டும் இல்ல, ஸோ இன்னொன்னு இந்தோனேஷியால இருந்தும் அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இறக்குமதிக்காக கிட்டத்தட்ட அவங்க எத்தனை சதவீதம் வரி, 10% வரி முன்னாடி இருந்திருக்கு, இப்போ உயர்த்தி கொடுக்குறாங்க. ஸோ 106%, 126% வரி இதுக்காக இறக்குமதிக்காக போடுறாங்க அமெரிக்கா நாட்டுல. ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்கு. நமக்கு இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிய வேண்டியது,
கிறிஸ்டலின் சிலிக்கான் போட்டோ வால்டிக் எத்தனை பர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 126%. எப்ப இருந்து ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 இருந்து. ஸோ இது எத்தனை டாலர் நமக்கு சம்பாதிச்சு தருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரியணும். ஸோ 2022 $73.86 மில்லியன். அது ரூபாயில கன்வெர்ட் பண்றப்போ 762 கோடி. இப்போ 2024 இதோட டாலர் மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 90 ரூபா உயர்ந்திருக்கா. அப்படி கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட 7200 கோடி. 7200 கோடி 2 வருஷத்துல எந்த அளவுக்கு முன்னேற்றம் அவங்க இறக்குமதி செஞ்சிருக்காங்க, நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. கிட்டத்தட்ட 792.6 மில்லியன் டாலர். ஓகே, அப்படின்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட 7600 கோடி கிட்டத்தட்ட நம்ம இறக்குமதி அவங்க பண்றாங்க, நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால அந்நிய செலாவணி நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சம்பந்தமா இப்போ டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க, சிறப்பு ஆசிரியர் தேர்வு. ஸோ அந்த மாதிரி இதுல எல்லாருக்கும் மார்க் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மார்க்கும், ஓபிசி கேட்டகரிக்கு 60 மார்க்கும், ஸோ இவங்களுக்கு 50% மார்க்கும், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு 40% மார்க்கை வந்து மினிமமா வச்சிருக்காங்க. ஸோ அது தேர்ச்சி பெறதுக்காகவும் வச்சிருக்காங்க. அதுதான் இதுல போட்டிருக்காங்க. 60% மதிப்பெண்ணும் 150க்கு 90 பிசி முஸ்லீம் இவங்க எடுக்கணும். 50% இது யாருன்னா எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு 40% மதிப்பெண் பெற வேண்டும். இதில் தான் மெயின். இதுல அவங்களுக்கு 60% மதிப்பெண்ணுடன் தேர்வில் தேர்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டோட சந்திர மோகன் அவங்க தான் வந்து இதோட செயலாளர். அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ 60% மார்க். அதுக்கப்புறம் நம்ம என்சிஆர்டி புத்தகம், நேஷனல் எஜுகேஷன், அந்த என்சிஆர்டி புத்தகம் சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இது. இது என்னன்னா தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி, அந்த பள்ளி பாட புத்தகம் சமச்சீர் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட வந்து இந்த பாட புத்தகத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல 8வது வகுப்புல ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படிங்கிற வந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீதித்துறையில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை அச்சிடப்பட்டிருக்கு. இதை கண்டுகிட்ட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் வந்து இதுல கண்டனம் தெரிவிச்சு அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்க மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த இடத்துல கோர்ட் அவமதிக்கிற மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தானாக வந்து அந்த விஷயத்தை தட்டி கேட்கலாம். இது ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி, அதனாலதான் அந்த இதுல வந்து இவங்க தட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன தெரியணும் அப்படின்னா இலவசங்களுக்கு எதிராக இலவசம் தர்றாங்க இல்லையா. இப்போ 5000 பணம் வழங்கினாங்க. முன்னாடி வந்து லேப்டாப்பு, அப்புறம் மின் விசிறிகள், இதே மாதிரி டிவி எல்லாம் கொடுக்கறது எல்லாமே வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. ஸோ அந்த மாதிரி விஷயம் இலவசங்களுக்கு எதிரான மனு அது கொடுக்கறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, அதாவது இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 123 கீழ், பிரிவு 123 கீழே இந்த இலவசம் கொடுக்கறது வந்து குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 121, லஞ்சம் என்பது ஒரு வேட்பாளரின் முகவரி அல்லது வேறு எந்த நபர் தேர்தலில் போட்டிடுறவங்க மக்களுக்கு அதை எந்த ஒரு ரூபத்துல கொடுத்தாலும் அது லஞ்சத்தின் அடிப்படையில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஓகே, சலுகை அல்லது வாக்குறுதி என்று வரையறுக்கிறது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த லஞ்சம்ங்கிறது எதுக்கு கீழே வருது அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபியூல், நம்ம பைக்கு அண்ட் காருக்கு எல்லாத்துக்குமே வந்து பெட்ரோல் டீசல் போடுவோம். இவங்க என்னன்னா ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. எப்பயிலேருந்து அப்படின்னா நாடு முழுவதும் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து எங்க போய் நீங்க பெட்ரோல் போட்டாலும் எத்தனால் 20 அந்த பெட்ரோல் போடணும். என்னன்னா 80% பெட்ரோல் எத்தனால் கலந்தோம்னா 2020 அதுக்கப்புறம் வாங்குற வண்டிகள் எல்லாமே E20 அந்த பெட்ரோலை வந்து அது ஏத்துக்கும். இதனால என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்சில் எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்காது. என்விரான்மெண்ட்ல எல்லாமே வந்து கரெக்டா நடக்கும். அதோடு மட்டும் இல்லாம இன்ஜின் வந்து கரிகள்லாம் அதெல்லாம் அதிகமாக படியாது. ஸோ இது மைலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு E20 பெட்ரோல் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தயாரிக்கிற வண்டிகள் அனைத்துமே வந்து E20 பெட்ரோலை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இன்ஜினே தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஸோ எத்தனால் கலந்த E20 ரக பெட்ரோலை குறைந்தபட்சம் எல்லா இதுலையுமே வந்து விநியோகம் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம 95 ஆக்டேன், இது கிளாக்கிங்னு சொல்லுவாங்க. இன்ஜின்ல ஏற்படுற அந்த கார்பனை குறைக்கிறது, இன்ஜினோட தரத்தை உயர்த்துறது. ஸோ இது எந்த ஆக்டேன் 95 போடுவாங்க அப்படின்னா இந்த 100 cc 150 cc அதுக்கெல்லாம் கிடையாது.
ஸோ இது கேடிஎம் போன்ற பைக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ஃபீல்டு போன்ற பைக்கில் இந்த 95 ஆக்டேன் தரத்தில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்திய தரநிலை பிசி பிஐஎஸ் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதான் இது டேட்டு பார்த்துங்க. எத்தனால் வந்து ஏற்கனவே அதிக ஆக்டேன் சுமார் 102 கொண்டிருக்கு. ஓகே, எத்தனால் 20 போடுறப்ப. அதோடு மட்டும் இல்லாமல் இது எதனால போடுறாங்க அப்படின்னா, எத்தனால் கலப்பு பெட்ரோல் என்ஜினின் வேகம், ஆயுள் காலம் அதிகரிக்கும், இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்டோட சேர்ந்ததுனால இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஏற்றுமதினால இந்தியாவுக்கு வருமானம் அதிகமாக இருக்கு. என்ன ஏற்றுமதி அப்படின்னா செல்போன்ஸ். ஸோ ஆப்பிள் ஃபோனு, சாம்சங் ஃபோன் எல்லாமே வந்து இப்போ இந்தியாவில் அதிகமாக தயாரிக்க வந்துருச்சு. எதனால அப்படின்னா அமெரிக்கா ஆப்பிள் ஃபோனு, அதாவது சைனா மேல 150% வரி விதிச்சதுனால அங்க கொள்முதல் பண்ணி அங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஏற்றிட்டு வர முடியாது. அப்படிங்கிறனால அவங்க எல்லா செட்டப்புமே இந்தியாவில் மாத்திட்டாங்க. ஸோ அதன் மூலியமாக நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகி ஏற்றுமதி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் எத்தனை அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்ப்போம். ஸோ 2024 ஏற்றுமதி பட்டியலில் 3000 கோடி டாலர் மதிப்பு ஸ்மார்ட் போன், அது மட்டுமே வந்து 3000 கோடி டாலர் சம்பாதிச்சிருக்காங்க, வருமானம் ஈட்டியிருக்காங்க. 2024 உலக நாடுகளுக்கு தேவையான ஸ்மார்ட் போன்களை தயாரிக்கும் முக்கிய மையமாக இந்தியா உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அதே இதுல கிட்டத்தட்ட 196 நாடுகளுக்கு செல்போன், ஸ்மார்ட் போன் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, எல்லா மக்களும். அதுக்கு இந்தியா தான் மெயின் ஹப்பா ப்ரொடக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 2024-25 நிதியாண்டு மட்டும் 6000 கோடி டாலர் மதிப்பிலான கைபேசிகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இதுல 2002 கோடி டாலருக்கு ஏற்றுமதி நடைபெற்று இருக்கு. ஸோ இப்போ இந்த வருஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 4400 கோடி, அது மேற்கொண்டு டபுளா உயர்ந்திருக்கு. ஸோ ஆப்பிள் நிறுவனத்தின் முக்கிய பங்கு எல்லாமே வந்து இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்தியாவோட கைபேசி உற்பத்தி சுமார் 30 கோடியை எட்டுற அளவுக்கு அதிகமான உற்பத்தி திறன் இங்க அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆப்பிள் அண்ட் சாம்சங் ஃபோன் மெயினா இங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 ஆண்டுக்கான 3 காலாண்டுகளில் 50 லட்சம் ஐபோன்கள் இது வரைக்கும் தயாரித்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் கேதர் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.